அன்பார்ந்த தினதரமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான வாழ்நாளில் எல்லா மனிதர்களுமே ஜோதிடம் தெரிந்தவர்கள், ஜோதிடம் படிச்சிட்டு இருக்கிறவங்க அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ரகசியம். இப்ப தாரைகள் அப்படின்ட்டு இருக்கு. தாரைகள்னா ஜென்மம், அதுக்கடுத்து 2வது நட்சத்திரம் 3, 4, 5, 9 வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த தாரை தாராபலன், தாரை என்பது தாராபலன் தான். அந்த தாராபலத்துல நம்ம வெற்றி பெறணும். தாராபலத்துல அதாவது 3, 5, 7 பாதகம், 1, 3, 5, 7 இது 4 பாதகம், 2, 4, 6, 8, 9 இது சாதகம். அப்ப இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது? எல்லாரும் என்ன சொல்லலாம்னா ஓரளவு அவங்களுக்கு தக்கன ஏதோ ஒரு அவங்களுடைய இயல்புக்கு தக்கன ஏதோ ஒன்று செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் வெற்றி என்பது இருக்குது. ஆனால் நிறைவாக இருக்கிறதா என்று பார்க்கும்போது நிறைவாக இல்லை. நிறைவாக இல்லை என்பதுதான் அதோடைய உண்மையான விஷயம். அப்ப இந்த நிறைவான ஒரு செயலுக்கு நாம கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஓடுகின்ற திசை என்ன சொல்லலாம்னா, 1வது நட்சத்திரத்திலேயோ 10வது நட்சத்திரத்திலேயோ 19வது நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்து ஓட்டு. 1, 10, 19 என்பது ஜென்மத்தாரை. ஜென்மத்தாரைன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அப்ப ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரத்துல ஓடும்போது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா, இந்த ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம் இந்த 3மே எங்க இருக்கும்? நம்மளுடைய 1, 5, 9ல இருக்கு. இது ஒன்லி ராசிப்படி தான். அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா, என்ன வரும்? செருக்கு வரும். செருக்கு எப்படின்னா, 1 என்பது நம்ம எந்த பிறந்த மனிதனுக்கும் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் ஓடும்போது செருக்கு வரும். சும்மா இருக்குமா? நான் யார், என்னை பற்றி என்ன தெரியும்? அதே சமயத்துல 10வது நட்சத்திரம் நம்மளுடைய அணுஜென்ம நட்சத்திரம் ஓடும்போது அது நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அப்ப என்னுடைய பூர்வீகம் என்ன, நான் எங்க பிறந்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கௌரவம் வந்துடும். அதே சமயத்துல 19வது நட்சத்திரம் ஓடும் போதும் அது யாரு? நம்மளுடைய பாக்கியஸ்தானாதிபதி. இது யாரு? நம்ம தாத்தா, நம்ம ஐயா. இந்த 3 பேர் நாம் என்று சொல்லக்கூடியது இப்போ உயிரோடு இருக்கோம். அப்பா என்பது இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். தாத்தா என்பவர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஹெரிட்டேஜை பத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை, ஹெரிட்டேஜ், என்னுடைய பாரம்பரியம் என்ன, நான் யார் தெரியுமா, எங்க தாத்தா எப்படி இருந்தார் தெரியுமா, எங்க அப்பா எப்படி வேலை பார்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணி வச்சாரு தெரியுமா, அப்படிங்கிற ஒரு செருக்கை பேசி என்ன சொல்றான்னா அப்படியே அந்த செருக்கை பேசிட்டு என்ன சொல்றான்னா, ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகமோ திசையை ஓடும்போது இந்த செருக்கு வந்துடும். அப்ப செருக்கா பேசுறது தப்பு கிடையாது. அப்ப செருக்கா பேசுறது தப்புன்னு நானே பேசுறேன்னா செருக்காத்தான் பேசுவேன். செருக்கா இருந்தாலும் இல்லாட்டாலும் செருக்காத்தான் பேசுவேன். அதற்கு நீங்கள் செருக்காக பேசுவதற்கு உங்கள்கிட்ட வலிமை இருக்கா என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுடைய நட்சத்திர நாயகன் கெடாமல் இருக்க வேண்டும். நட்சத்திர நாயகன் கெடாமல் இருக்கணும்.
அப்படி நட்சத்திர நாயகன் கெட்டு போய் விட்டான் என்று சொன்னால் நீங்கள் செருக்காக பேசக்கூடாது, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நட்சத்திர நாயகன் என்ன சொன்னான்னா லக்னத்திற்கோ ராசிக்கோ 6-8-12 போய் மறைஞ்சு போயிட்டாலோ என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்காது. அப்ப நம்ம செருக்கா பேசி தோல்வி அடைந்து விடுவோம். அப்ப யார் ஒருவருடைய நட்சத்திரம் நட்சத்திர நாயகன் நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் செருக்காக பேசுவது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம்னா என்ன சொன்னா எல்லாம் அளவோடு தான். அப்ப நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் போடும்போது எல்லா மனிதர்களும் அந்த கர்மா சாடக்கூடாது என்று சொன்னால், அந்த கர்மா என்று சொல்லக்கூடியது நம்மளை சாடக்கூடாது, நம்மளை பாதிக்கக்கூடாது, நம்மளால் நம்மளுடைய குடும்பங்கள் கர்மாவை அனுபவிக்க கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், உலகத்திலே என்ன சொன்னான்னா சொத்தை ஆகாத ஒரு காய் ஒன்று. சொத்தை மாம்பழத்துல என்ன சொன்னா லேசா நசுக்கி பார்த்தா உள்ள இருந்து வண்டு வந்துடும். எந்த காயும் சொத்தை இல்லாத காய் இல்ல. ஆனால் சொத்தையே இல்லாத ஒரு காய் இருக்கிறது. அது என்ன காய்? வாழைக்காய். வாழைக்காய் இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்மளும் தோட்டத்துல பார்த்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் பார்த்திருக்கோம். வாழைக்காய் சொத்தைக்காயாக இருந்ததே இல்லை. அதனால எல்லோரும் என்ன செய்யணும்? ஜென்ம நட்சத்திரம் போடும்போது, ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும் போது, அணுஜென்ம நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும் போதோ, திரிஜென்ம நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும் போதோ, ஒரு காரியமாக ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் வாழைக்காய் எத்தனை தானம் பண்ணுவது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே 1 to 9 அப்ப சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா 10 தானம் பண்ணுங்க, சந்திரன்னா 2, இப்படி கணக்கெடுத்துக்கிடுங்க. ராகுன்னா 4, கேதுன்னா 7, செவ்வாய்னா 9, சனின்னா 8, சுக்கிரன்னா 6. இப்படி தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு திசை தான் இது முக்கியம். திசை ஓடிக்கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக என்ன சொல்ல இந்த பாதகங்களை கொடுத்து விடும். அதுல உட்கார்ந்தா அப்ப செருக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய நட்சத்திர நாயகன் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கே உங்களுக்கு செருக்கு வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு செருக்கு வருவதற்குண்டான சந்தர்ப்பத்தை தூண்டும். நான் யார், எங்க அப்பா யார், எங்க தாத்தா யார், எங்களுடைய பரம்பரை யார், எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு வல்லமையான பேச்சு வந்துவிடும். இதை நம்ம ஜாதகத்துல பார்த்து இருந்து கொண்டு எப்பயுமே ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை ஓட்டும் போது கலகம் வரும். அப்ப கலகம் வரும் அப்படின்னு சொல்லும்போது வாழைக்காய் தானம் பண்ணணும். அப்ப என்ன சொல்றான்னா சிவன் கோவில்ல எப்போ வேணாலும் போகலாமா? கிடையாது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை உத்திராட நட்சத்திரத்தில் போய் சிவன் கோயில்ல போய் என்ன சொல்றான்னா சாமிக்கே அர்ச்சனை பண்ணுங்கங்கணும். நமக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது, சாமிக்கே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி வர உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. ஜென்ம நட்சத்திரம் போடுகிறது. ஜென்ம நட்சத்திரத்தினால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய கவலை இருப்பவர்கள் சிவன் கோவில் போய் சூரியனுடைய நட்சத்திரம் மாசத்தில் 3 வரும். அதில் ஏதாவது ஒன்றில் என்ன சொல்றான்னா நீங்கள் அங்க போய் என்ன சொல்ற ஒரு வெல்வ மாலை போட்டு சாமிக்கே அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்கணும். சீட்டு வாங்கி என்ன சொல்ற அந்த டோக்கனை வாங்கி நீட் பண்ணி பண்ணுங்க. இப்படி பண்ணுவதனாலும் சப்தமி திதி, திரையோதசி திதி, சப்தமி சூரியனுக்கு உண்டானது. திரையோதசி திதியில தான் சிவனுடைய பிரிந்த குடும்பம் சேர்ந்தது.
சிவனுடைய பிரிந்த குடும்பம் சேர்ந்தது திரையோதசி திதியில்தான். நீங்கள் போய் ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு மாதம் இந்த ஜென்ம நட்சத்திரம் போடும்போதோ அணுஜென்ம நட்சத்திரம் போடும்போதோ திரிஜென்ம நட்சத்திரம் போடும்போதோ பிரச்சனைகள் வந்து விட்டது, அதனால் ஒரு கலகம் வந்து விட்டது, அதனால் ஒரு பிரச்சனையை நான் சந்தித்து விட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இந்த நான் சொன்ன வழிபாடை பண்ணணும். வாழைக்காய் தானம் பண்ணணும். வாழைக்காய் தானம் பண்றது இலகுவானதுதான். இலகுவானதுன்னா எப்ப பண்ணணும்? அந்த ஜென்ம நட்சத்திரமோ அணுஜென்ம நட்சத்திரமோ திரிஜென்ம நட்சத்திரமோ வரும்போது வாழைக்காய் தானம் பண்ணலாம். அது உங்களுடைய நட்சத்திரத்தோடைய நம்பரை பொறுத்தளவுல. ஏன்னா ஒரு வாழைக்காயை தானம் பண்ணுவது நல்லா இருக்காதுங்கிறதுனாலதான் சூரியனுக்கு 10 அப்படின்னு சொன்னது, சந்திரனுக்கு 2, செவ்வாய்க்கு என்ன சொன்னோம் 9, குருவுக்கு 3, ராகுக்கு 4, புதனுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, சனிக்கு 8. இவ்வளவுதான். இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு எவ்வளவு மரியாதை நாம் கொடுக்கிறோமோ, ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம கண்டுக்கிட்டதே கிடையாது. நம்மளுக்கு தேவையெல்லாம் என்ன சொன்னா, நமக்கு 2வது நட்சத்திரம், அதுக்குண்டான பொருள் தானம் பண்ணி துட்டு வரணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு தான் இருப்பீங்க. துட்டு வேணும், துட்டு வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் தான். ஆனால் ஜென்ம நட்சத்திர தோஷத்தை போக்குவதற்கும் ஜென்ம நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சால்வேஷன் பண்ணுவதற்கும் நீங்கள் அற்புதமாக வாழைக்காய் தானம் பண்ணுங்கள். சிவன் கோவிலில் சூரியனுடைய நட்சத்திரம் வருகின்றன்று, கார்த்திகை உத்தரம் வருகின்றன்று சிவனுக்கே அர்ச்சனை பண்ணுங்கள். சிவனுக்கே அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் குறையும். அப்ப என்ன சொல்லியிருக்கான்? ஜென்ம நட்சத்திரம் வரும்போது கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும், விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னது எப்பயுமே நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நம்மளுடைய 1, 5, 9 தொடர்பு கொள்ளும். ஏன்னா ஒரு சந்திர ராசி, சந்திர ராசிக்கு 5வது ராசி, சந்திர ராசிக்கு 9வது ராசியில தான் நம்மளுடைய கௌரவம் இருக்கிறது. நம்மளுடைய சந்திர ராசிக்கு 5வது ராசி, சந்திர ராசிக்கு 9வது ராசியில் நம்மளுடைய கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி ஜென்ம நட்சத்திரத்தோடைய அதிபதிக்கு மட்டுமே உண்டு. அந்த அதிபதி 6, 8, 12 மறையாம இருந்தால் லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ மறையக்கூடாது. இதுல முக்கியமானது சந்திரனுக்கு மறையக்கூடாது. லக்கணம் என்பது வேறு, ராசி என்பது வேறு. இப்ப நம்ம ராசி வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். அப்ப சந்திரா லக்கணத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ மறையக்கூடாது. அப்படி மறைந்தவர்கள் எல்லாம் ஜென்ம நட்சத்திரம் போடும்போது கண்டிப்பாக வாழைக்காய் தானம் பண்ணுங்கள். பண்ண 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 உங்களுடைய நட்சத்திர தோஷம் போகும். முதல்ல நட்சத்திரத்தோடைய தோஷத்தை போக்காமல், நம்ம பிறந்த நட்சத்திரத்தோடைய தோஷத்தை போக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் எந்த யோகத்தையும் அடைய முடியாது. நட்சத்திரத்தோடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கும். நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மான்னு இருக்குது. அந்த கர்மா சூரியனுடைய தோஷமா சந்திரனுடைய தோஷமா, சிவ 8 விதமான ஆயாதி சக்கர ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஜென்ம நட்சத்திரத்துடைய கர்ம தோஷத்தை போக்க தெரியாமல் நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் போடும்போது வாழைக்காய் தானம் பண்ணுவதும் பிளஸ் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ரொம்ப 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா
சிவன் கோயில்ல சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது, எதுக்காக சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது, முதல் திசைக்கு அதிபதி சூரியன், முதல் திசைக்கு அதிபதி சூரியன் தான். அப்ப அந்த சூரியனுக்கு அவருடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்தரம் உத்தராடத்தில் ஏதாவது ஒன்று எனி ஒன்றுல போய் வில்வ மாலை போட்டு 2 தீபம் போட்டு சிவனுக்கே அர்ச்சனை பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால், இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா, ஜென்ம நட்சத்திர தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி சூரியனுக்கு மட்டுமே உண்டு, சப்தமி திதிக்கு மட்டுமே உண்டு, திரையோதசி திதிக்கு மட்டுமே உண்டு, வேற எதுக்கும் கிடையாது. அதனால நீங்கள் இதை செய்து கொள்ளுங்கள். அப்ப இதை செய்யும் போது எப்படி செயல்படணும் அப்படின்னா, எப்பயுமே சிவன் கோவிலுக்கு போகும்போது தனியாக போகாதீர்கள். என்ன தனியாக போகணும்னா, கல்யாணம் முடிக்காதவன் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும், கல்யாணம் முடிக்காதவன் ரைட்டு, உன் தாயை கூட்டு உன்னை பெத்தவ தானே, இல்லை தகப்பனும் பிள்ளையும் போகலாம். கல்யாணம் முடித்திருந்தால் கணவன் மனைவி போகணும். எந்த ஒரு மனிதனும் பிரதோஷ வழிபாடு செய்ய போனாலும், முருகனை போய் வந்து என்ன சொன்னாலும் வணங்க போனாலும், விநாயக பெருமானை வணங்க போனாலும், நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ரகசியம் என்ன தெரியுமா, இவர்கள் எல்லாம் வந்து ஒரு விதத்தில் சம்சாரிகள். சம்சாரிகள்னா நீங்கள் விநாயகரை பற்றி தாராளமாக நினைத்து கொள்ளாதீர்கள். உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் விநாயகருடைய அம்சம், மகாலட்சுமி ஒரு பெண் மடியில் இருக்க, அவர் வந்து என்ன கோலத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு கரெக்டாக வரும். அப்போ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் போனாலும் கணவன் மனைவியோடு போய் சாமி கும்பிட்டுவாங்க, குடும்பம் ஒற்றுமையாகும். சிவன் கோயிலுக்கு போனீங்களா, பிரதோஷ வழிபாட்டுக்கு போறீங்களா, கணவன் மனைவியோடு போங்கள். ஏன் எத்தனையோ பிரதோஷங்கள் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா தனித்தனியாக போய் கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் கும்பிட்டும் என்ன சொல்றான்னா, வாழ்க்கையில் கர்மாக்கள் தீராது. இந்த 3 பேர் கோயிலுக்கு போகும்போது, முருகன், அப்பா சிவன் கோயிலுக்கு போகும்போதும், மகன் பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போதும், இன்னொரு மகன் முருகன் கோயிலுக்கு போகும்போதும் தம்பதி சகிதமாகத்தான் போக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதில் நீங்கள் அதனால தான் வந்து என்ன சொன்னா, எல்லாரும் நீங்கள் பிரச்சனைகள் ஏன் தீரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரச்சனை தீராததுக்கு காரணம் நாம ஜோடியா போகல. சரி, எங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா பெத்தவளை கூட்டு போங்க, தாயை கூட்டு போங்க, பெத்ததுக்கு காரணம் அவ தானே, அவளை கூட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். ஜென்மத்தாரை என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரம், அணு ஜென்ம நட்சத்திரம், திருஜென்ம நட்சத்திரம் 3ஐயும் சேர்த்து தான் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுல எதுவுமே வந்து நீங்க எல்லாம் தப்பெல்லாம் முடியாது. அப்ப அது உண்மையாகவே 100 தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யார் என்று சொன்னால் சிவபெருமானே. அந்த சிவபெருமானுடைய சப்தமி திதியும் திரையோதசி திதியும் வாழைக்காய் தானமும் கண்டிப்பாக கொடுக்கும். அடிப்படை பேசிக் இதுதான் என்று கூறி, இதனால் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.